இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கால் பாத வெடிப்பு பலருமே பார்த்தீங்கன்னா சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. முகத்தை எப்படி பளபளப்பாக வச்சுக்கிறீங்களோ அதே போல் நம்ம உடலையே தாங்கி நிற்கக்கூடிய ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பகுதி தாங்க இந்த கால் பாதம். கால் பாதம் பார்த்திங்கன்னா வெடிப்பு பல பிரச்சனைக்கு நம்ம உடல் ரீதியாக எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தில் இருக்குன்னு இந்த கால் பாதத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. கால் பாதத்தை எந்த முறையில் பராமரித்தா நம்ம காலில் இருக்கக்கூடிய பாத வெடிப்பு குறையுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருள் வைத்து இந்த பாத வெடிப்பை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலான்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகத்தை பொலிவாக வச்சுக்கிட்டு தான் எல்லோரும் பெரிய அளவில் மெனக்கிட்டுட்டு அதுக்காக செலவு பண்ணிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம உடலையே தாங்கி நிற்கக்கூடிய பாதத்தை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறங்க. ஏன்னா உடல் முழுமையாக தாங்கக்கூடிய பாதத்துக்கு மீது எந்தளவு அக்கறை காட்டுறேன்னா பலரும் பார்த்திங்கன்னா அக்கறையே காட்டுவதில்லைன்னு தான் சொல்லலாம். பாதத்தோல் பார்த்திங்கன்னா வறண்டு புண்ணாகி வெடிப்பு ஏற்பட்டால் தான் வலி வந்தால் பின்னாடி தான் நம்ம உடலில் அப்படி ஒரு பகுதி இருக்குதுன்னே உணர்றோம். ஆனால் இது ரொம்ப நல்லது இல்லைங்க. முகத்துக்கு நாம் காட்டக்கூடிய அக்கறை பார்த்திங்கன்னா சரிபாதியாவது நம்ம பாதத்துக்கு நிச்சயம் காட்டணும்னு சொல்லுவாங்க. தோல் வறட்சியும் அதிக உடல் எடையும் தான் பாத வெடிப்புக்கு பார்த்திங்கன்னா முக்கிய காரணமாகவும் இருக்குது. குளிர்காலத்தில் இயல்பாகவே தோலில் வறட்சி ஏற்படுங்க. அதனால் கூட பாதத்தில் வெடிப்பு உண்டாகும். நம்ம காலில் இருக்கக்கூடிய தோல் ரொம்பவே தடிமனாக தான் இருக்கும். அதற்கு கீழே ஒரு கொழுப்பு அடுக்கு இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தால் அந்த அடுக்கு இடம் மாறி தோலில் வெடிப்பு உண்டாக்கிடும். வெதுவெதுப்பான தண்ணீரில் தினமும் பாதத்தை கழுவி வந்தீங்கனாலே வெடிப்பு ஏற்படாமல் தவிர்த்துடுங்க. அதோடு காலையிலும் இரவிலும் பாதத்தை தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்த பிறகு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தலாம். வெடிப்பு ஏற்படாது. பெட்ரோலியம் ஜெல்லி, ஆலிவ் ஆயில், கற்றாழை கிரீம்னு மாய்ஸ்சரைசர்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எதுவுமே இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் தடவினா கூட போதும். பாத வெடிப்புகள் லேசாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் சரியாகிடும். அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா தொட்டு புண்கள் அதிகமாகி கடுமையாக வலியோடு வெடிப்புகள் இருக்கும். அவங்க கவனமாக இருங்க. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் லேசான வெடிப்பு ஏற்பட்டாலே உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதித்து தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பாத வெடிப்புக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டா கால் முழுவதும் தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல் வெடிப்பு அதிகமாக இருந்தால் ரொம்ப லேசான தோள்களையுடைய திறந்த நிலையில் இருக்கக்கூடிய இல்லாமல் மூடிய செருப்புகளை பாத வெடிப்பை பார்த்திங்கன்னா சரி செய்ய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்திக்கலான்னு தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சிறந்த இயற்கை மருந்தாக இது உங்களுக்கு இருக்கும். இது வெடிப்புகளில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றை தடுத்து பாதத்தை விரைவில் மென்மையாக மாற்றுங்க. சிறிதளவு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து அதனோடு சிறிது மஞ்சள் தூளியும் கற்றாழை ஜெல்லையும் சேர்த்து நன்றாக அரைத்த பிறகு இந்த விழுதை பாத வெடிப்புகளில் இருக்கக்கூடிய இடங்களில் தடவி 30 நிமிடம் வரை ஊற வைத்த பின்னாடி வெதுவெதுப்பான நீரில் கழுவிட்டு வாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்புகள் மறைஞ்சிடும். நம்ம காலில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சிறிய வெடிப்பு பித்த வெடிப்பாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நீர்சத்து குறைவாக இருப்பதனால இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஊட்டச்சத்து குறைபாடு அசுத்தம் காரணமாகவும் இந்த வெடிப்பு காலில் ஏற்படுதுங்க. பாத சருமத்தை மென்மையாக பாதங்களில் வெதுவெதுப்பான தண்ணீரில் 20 நிமிடங்கள் ஊற வைத்த பிறகு சொறிக்கல்லை பயன்படுத்தி பாதத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களையும் மெதுவாக தேய்த்து எடுத்துடுங்க. பாதங்களுக்கான நல்ல மாய்ஸ்சரைஸ் க்ரீம் தடவி 20 நிமிடம் வரை பார்த்திங்கன்னா அவை பாதங்களை நன்றாக ஊறும்படி செய்துட்டு குதிங்கால் வெடிப்பு பிரச்சனை போக்க பார்த்திங்கன்னா அடுத்ததாக எலுமிச்சை பழத்தை எடுத்து 2ஆக வெட்டி அதிலிருந்து சாறை முற்றிலுமாக எடுத்துட்டு எலுமிச்சை தோலை மட்டும் கொஞ்சம் நேரம் காய வைத்து அதை உங்கள் குதிங்காலில் படும்படி வச்சுடுங்க. உங்கள் குதிங்கால் வெடிப்புகளை முழுவதும் கவர் செய்யும்படியாக வைக்கணும். பிறகு அந்த எலுமிச்சை தோலில் நிலை விலகாத வண்ணம் சாக்ஸை அணிந்துக்கோங்க. இது சருமத்தின் வறட்சியும் வெடிப்புகளை சரி செய்யுங்க. அதே போல் பப்பாளி பழத்தை நன்கு அரைச்சி பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் தேய்த்தாலும் அதை உலர்த்தவும் பாதத்தில் தண்ணீர் நினைத்து மறுபடியும் தேய்ங்க. இப்படி தொடர்ந்து செய்து வந்தாலே குதிங்கால் வெடிப்பு குணமாகும். அதே போல் மருதாணி இலைகளை நன்றாக அரைச்சி பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தேய்த்து உலர விட்டாலும் பின்னர் தண்ணீரில் கழுவி நாளடைவில் குதிங்கால் வெடிப்பு நீங்கிடும்.
அதே போல் இந்த குதிங்கால் வெடிப்பு நீங்கள் கால் தாங்கும் அளவுக்கு தண்ணீரை சூடாங்கி அதில் சிறிது உப்பும் எலுமிச்சை சாற்றையும் சேர்த்துடுங்க. அந்த தண்ணீரில் பாதத்தை சிறிது நேரம் வைத்த பின்னாடி பாதத்தை சுறுசுறுப்பான பிரக்ஸை கொண்டு தேய்த்து கழுவினா பாதத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் உதிர்ந்துடும். இதனால் வெடிப்பு இன்னும் அதிகமாவது ரொம்ப மென்மையாக மாறிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை பயன்படுத்தி கூட இந்த பாத வெடிப்பை குறைக்கலாங்க. சிறிய வெங்காயத்தை சாற்றை ஜூஸ் எடுத்துட்டு அதோடு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக குழைத்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் பூசி சிறிது நேரம் அப்படியே விட்டுட்டு கழுவி வந்தாலே பித்த வெடிப்பு நீங்கிடும். அதே போல் இரவில் பார்த்தீங்கன்னா வெங்காய துண்டுகளை காலில் அடிப்பகுதியில் வச்சுட்டு சாக்ஸை அணிந்து கொண்டு 20 முழுவும் தூங்கின பிறகு பார்த்தீங்கன்னா காலை இழந்து பாஸ்பரிக் அமிலம் சருமம் வழியாக இரத்த நாளங்களை உறிஞ்சிட்டு ரத்தம் சுத்தப்படுத்துங்க. இது உடலில் பல்வேறு உறுப்புகளுக்கு நன்மை செய்ய உதவியாக இருக்கும். அதே போல் பாத வெடிப்புக்கு முக்கியமான காரணம் வறட்சியான சருமம் தான். அதிக உடல் எடை, தைராய்டு, பிசிஓடி பல காரணங்கள் இந்த பாத வெடிப்பு ஏற்படுது. இதனால் வெங்காய பூச்சோடு மென்மையான காலணிகளை அணிவதும் பாதங்களை சுத்தமாக பராமரித்தாலே போதும் இந்த பித்த வெடிப்பு விரைவில் சரியாகிடும். அதுவே அழகு நிலையங்களில் பற்றினா முக அழகோடு பாதங்களை அழகுபடுத்துவதற்கு பெடிக்யூர்னு ட்ரிங்க்மெண்ட் இருக்குது. இதன் மூலம் பாதங்கள் கடினமாக இருந்தாலும் பாதத்தை சுத்தம் செய்து மசாஜ் மூலம் அழகாக்கி பாதங்கள் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டும்படி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறாங்க. உடலில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகள் இணைப்பே பார்த்திங்கன்னா பாதத்தில் தான் இருக்குது. இந்த நரம்புகளை அவ்வப்போது மசாஜ் போன்று தூண்டும் போது உடலில் மனதும் ரொம்ப ரிலாக்ஸாக மாறும். உடல் அழகை பராமரிப்பது போல பாதத்தின் அழகையும் பராமரிங்க. இதற்கு அழகு நிலையங்கள் தான் தீர்வு இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வைத்து நம்ம பராமரிக்கலாம். மருதாணி இலையோடு பார்த்தினா கிழங்கு மஞ்சளையும் பொடியாக்கி அம்மியிலேனா மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு இரவு நேரங்களில் உறங்க செல்வதற்கு முன்னாடி பாதங்களை நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செய்து வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் பற்று போட்டுடுங்க. அவை காய்ந்ததும் சுத்தமாக கழுவிடுங்க. வாரத்துக்கு 2 நாட்கள் இப்படி செய்து வந்தாலே நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெடிப்பு மறைய தொடங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணியில் அதிக குளிர்ச்சி உண்டாகுவதால் இது இரவு முழுவதும் பாதத்தில் பற்று போட வேண்டியதில்லை. குறிப்பாக உடல் குளிர்ச்சி உடையவங்க அதிகம் பயன்படுத்தும் போது ஜன்னி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். அடுத்தபடியாக எலுமிச்சை பழத்தை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை மாலை இரவுன்னு 2 மணி நேரம் ஓய்வு கிடைத்தாலும் எலுமிச்சை வைத்தியம் செய்தாலே உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அகலமான பாத்திரத்தில் பொறுக்கும் சூட்டில் வெந்நீரோடு எலுமிச்சை சாற்றை கலந்து 15 நிமிடங்களில் பாதங்களை வைத்திருந்தால் பிற்கன் நாரை கொண்டு தேங்கவும். இந்த தேய்ச்சாலே உங்கள் பாதங்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வெடிப்புகளையும் நீக்கி பாதம் பொலிவாக அழகாக மாறிடுங்க. தினமும் இப்படி செய்து வந்தாலே பாதத்தில் இருக்கக்கூடிய கெட்ட செல்கள் நீங்கி பாதம் பளிச்சுன்னு மாறிடும். மூட்டு வலி, தசை வலி, கால் சுளுக்குன்னு பாதிப்புகளும் குணமாகும். மனதில் எப்போதோ ஒருவித அமைதி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக பகல் இரவு நேரங்களில் மசாஜ் செய்யும் போது நிம்மதியான உறக்கம் உண்டாகும். அதே போல் வெந்நீரோடு சிறிது கல்உப்பு, கெமிக்கல் கலக்காத ஷாம்புவை கூட பயன்படுத்தலாம். மிதமான வெந்நீரில் மசாஜுக்கு பின்னாடி பாதங்களை ஈரம் போக சுத்தமான துணியில் தொடச்சிட்டு எண்ணெய் மசாஜ் செய்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை இது பாதுகாப்பாக அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லை, மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய கிருமி நாசினி. அதிகப்படியான வெடிப்புகள் நீக்க கிழங்கு மஞ்சளை பொடியாக்கி சுத்தமான விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்ல நிலை குழைத்து வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வந்தாலும் எரிச்சலும் வலியும் குறைவதோடு நாளடைவில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு மறைய தொடங்கும். தழும்புகளும் நிச்சயம் மறையுங்க. விளக்கெண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இரண்டுமே அதிக குளிர்ச்சி தரும். சூடு செய்த பிறகு தடவலாம். வெப்ப எண்ணெயும் பயன்படுத்திக்கலாங்க. அதே போல் வறண்ட பாதத்தை கொண்டிருந்தீங்கன்னா ஆயில் மசாஜ் செய்வதன் மூலம் அழகான பாதம் உண்டாகும். ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், தேங்காய் எண்ணெயை கொண்டு பாதங்களையும் கால் விரங்கள் குதிகால்களையும் மிருதுவாக மசாஜ் செய்து வந்தாலே வறண்ட வெடிப்புகள் மிருதுவாக மறையும். அதே போல் பார்த்திங்கன்னா அன்னாச்சி, பப்பாளி பழங்களை கூழாக்கி பாதங்களை தடவி வந்தாலும் பாதம் பொலிவாக இருக்கும். அதே போல் சாம்பார் வெங்காயத்தின் சாறை எடுத்து மஞ்சள் தூள் சேர்த்து குடைத்து வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் பற்று போட்டாலும் பாத வெடிப்பு நீங்கிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருள் கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெயை வைத்து எப்படி கால் பாத வெடிப்பை சரி செய்யலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.